வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போறேன்னா நான் கேட்கவே இல்லைன்னு விட்டார் இவர். நீயா ஏதானு கொடுத்துட்டே இருந்தா நாங்க வாங்கிட்டே இருக்க முடியுமா? நான் கேட்டதை மட்டும் கொடு. பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவ பெருனும் வேண்டேன். நாமத்தை சொல்ற இந்த சுவையை விட்டுட்டு வைகுண்ட சுவையே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த. இன்னும் முகுந்த மாலையிலே பிரார்த்திக்கிறார். அதனால உன் திருநாமங்களை சொல்லும் இன்பத்தை கொடு. நீ எங்க வேணாவே திவிவா புவிவா மமாஸ்து வாசகா நரகேவா நரகாந்தக பிரகாம. நரகத்திலவை வைகுண்டத்திலவை இந்திரலோகத்திலவை சந்திரலோகத்திலவை என கவலை இல்லை. உன் திருவடிகளில் அன்பு மாறாமல் நாமத்தை சொல்லவை, அது ஒண்ணுதான் என் பிரார்த்தனை என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் தெரிவித்தார். புல்லெழுந்தொழியமன்னே மூன்னெழுத்துடைய பேரால் கத்திரபந்து மன்னே பராங்கதி கண்டுகொண்டான். நாமத்தை சொன்னா நரகமே சுவர்க்கம் ஆயிடுமா. அப்புறம் சொர்க்கம் எப்படி இருக்கும், வைகுண்டம் எப்படி இருக்கும்? ஆழ்வார் ஒரு பாசுரத்துல தொண்டர்புடி ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு நாமத்தை சொல்லாதவன் பிராணம் படுத்து அவன் கீழே கிடக்குறான். அவன் உடம்ப சாப்பிடறதுக்காக பறவை வருது. புல் கவ்வ கிடக்கு நீரே. அந்த பறவை வந்து அவன் உடம்ப கவி பாக்குமா. அதுக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி உண்டு இல்லையோ. இந்த உடம்பு உயிரோடு இருக்கிறச்சே ரங்கரங்கான்னு சொல்லிருக்கான்னு பாக்கும். சொல்லலன்னா இதை சாப்பிடுற பாவம் நமக்கு வேண்டான்னு விட்டுட்டு போடுமா. அதனாலதான் புல் கவ்வ கிடக்கு நீரே, பறவை கூட கவ்வி பார்த்துட்டு விட்டுட்டு போறதே இந்த நிலைமை நமக்கு வேணுமா? கேசவஹா கிளேச நாசனா கிம் தொயானார்ச்சிதோ தேவ கிளேசவஹா கிளேச நாசனா. நாம யமபட்டினத்திலே நரகப்பட்டினத்துல வாசல் நிற்கச்சே யமதர்மராஜன் கிட்டக்க வருவர். நம்ம தோல்ல கை போண்டு எத்தனை வருஷம் வாழ்ந்தேன், இங்க ஏன் வந்தேங்கிறார். 75 வயசு வாழ்ந்திருந்தேன், இங்க வந்துட்டேன். 75 வருஷத்துல 7.5 நிமிஷம் 7.5 வினாடி கேசவான்னு சொல்ல உனக்கு தெரியாது போயிட்டா. சொல்லிருந்தியானா இங்க வந்து நீயும் கட்டப்பட்டு என்னையும் கட்டப்படுத்தி இருக்க வேண்டாமே. எதுக்கு இங்க வந்தாய் என்ன நம்ம பார்த்து யமதர்மராஜன் கேட்கிறான். ஆழ்வார் சொன்னார், இது வேண்டாமே, எத்தனை திருநாமங்கள் இருக்கு, அதை சொல்லிட்டு போறதை விட்டுட்டு என்னத்துக்காக சமப்பட வேண்டும் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் நாம சங்கீர்த்தனமே உத்தாரணத்துக்கு வழின்னு சாதித்தார். சைக்கிள் பியூர் அகர்பக்தி பக்தி திருவிழா. ஆழ்வார் 9வது ஆழ்வார் பிறந்தார். நாம அவ்வாழ்வாரை பார்த்து கேட்டோம். வாழற நாள்ல என்ன பண்ணணும்னு அவர் சொல்லிட்டார். ஆனா எங்களுக்குள்ள ஒரு பயம். கண்ணு எத்தத்தையோ நோக்கி ஓடுறது, காது எதையோ நோக்கி ஓடுறது, கை எத்தத்தையோ தொடணும்னு ஆசைப்படுறது, வாய் எதையோ சாப்பிடணும்னு நினைக்கிறது. அப்ப இந்த புலன்களை கட்டுப்படுத்த வழி தெரியாமல்லாம் துன்பப்படுறோம். அதுக்கு ஏதான வழி இருக்கான்னு கேட்டோம். ஒரே வழி, பெரிய பெருமாளுடைய திருமேனியிலே உங்கள் புலன்கள் அத்தனையும் கொண்டு போய் வைத்து விடுங்கள். இது ஒண்ணுதான் வழி. நம்ம கண்ணு எப்பவும் ஒண்ணு ஆசைப்படும். இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல இன்னும் வசத்தியா இருக்கான்னு தேடிண்டே போகும். முன்னாடி எல்லாம் தூர்தர்ஷன் பார்த்துருந்தோம் கருப்பு வெளுப்புல. இப்ப யாரான கருப்பு வெளுப்பு கொடுத்தா பாத்துப்படா. அப்ப அந்த கருப்பு வெளுப்பு வச்சிருந்தவா கண்ணு அடுத்தது வர்ண தொலைக்காட்சி பெற்ற உடனே வர்ணத்துக்கு போச்சு. அதுலயும் இப்ப ஒரு வருஷமா புதுசா எத்தையோ போட்டுட்டே இருக்கான். அது வெறும் இவ்வளவு பெரிய பொட்டியா இருந்தது, பிடிக்கல, சின்ன பொட்டியாச்சு. சின்ன பொட்டியை பார்த்தோம், அதுலயே பெரிய திரை ஒண்ணுன்னு சொன்னோம். அந்த திரைக்குள்ளேயே ஒரு பாதி திரையில இது தெரியறது, ஒரு பாதி திரையில அது தெரியறது. அடுத்தடுத்துன்னு கண்ணு ஆசைப்பட்டுட்டே போற சொல்லியோ. திருப்பாணவர் சொன்னார், இந்த ஆசை எப்ப தெரியுமா நிற்கும், இதை விட உயர்ந்ததாக ஒண்ணு வரப்போவதில்லைங்கிற நிலைமை வந்துடுத்துன்னு ஆசை நின்று தானே தீரணும். அப்படி உண்டான்னு கேட்டார். உண்டே, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. பகவானுடைய திருமேனியில கொண்டு போய் உங்க புலன்களை வச்சிருங்கோ. அப்பதான் அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். புலன்கள் ஆற பார்த்தாலும் கட்டிழந்து திரியும். ஆனா பகவானை பார்க்கறச்சே மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நம்ம திருமலையப்பனை சேவிக்கிறதுக்காக போறோம், பட்டியல் எழுதி வச்சுருப்போம். என்னென்னலாம் வேணும் அவர்கிட்ட போய் கேட்டு வாழ்ந்து வந்துடணும். வீடு வேணும், வாசல் வேணும், குடிசை வேணும், பங்களா வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை வாய்ப்பு வேணும், எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்போம். அது கிட்டக்க போக போக வரிசை நீள வரிசையில போறோம் இல்லையோ. கிட்டக்க வரிசையை தொட்டு பார்த்துப்போம். ஒழுங்கா இருக்கும் காகிதம் இங்கதான் இருக்கு. அங்க போன உடனே வரிசையா அந்த பெருமாள் முன்னாடி படிச்சுடணும். அங்க முன்னாடி போய் நின்று அவரை சேவிக்கிறோம் பாருங்க, காகிதமும் மறந்து போயிடும், வேட்டியும் மறந்து போச்சு. அப்புறம் என்ன காகிதம் ஞாபகம் இருக்கிறதா இல்லையான்னு போறதுக்கு இப்போ மேலும் அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்கறதுக்குள்ள ஜரகண்டி அதுவும் நடக்க போறது இல்லையா. ஒரு பக்கத்துல இவா அனுப்பிச்சு விட்டுடுறா, இன்னொரு பக்கத்துல அவரை பார்த்தாலே கோலனில் கொடிமூக்கன் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சன் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தென்னுள்ளே நின்னொழிந்தான் நேவியன் கையுளதே எங்கனேயோ அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. நெஞ்சும் கண்ணும் நேர அவன் திருவடிகளுக்கு கூட புகுந்தொரு சொல்லு. திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ
மகரம் சேர்க்குழ இருபாடு இறங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரவாய் கமலம் போலும் கண்ணனைய மரவிந்தம் அடிமகுதே அவ்வண்ண தவர் நிலவகண்டும் தோழி அவர நான் தேவரென்னு அஞ்சினோம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையுடும் பல்கனனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது எத்தனை பாசுரம் பெருமானுடைய திருமேனி அழகுக்கு சொல்ல போறோம். பாயு நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவழ்தற் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. அப்ப திருமேனிய சேவிக்க சேவிக்கத்தான் புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதுக்குத்தான் கோவில், அதுக்குத்தான் விக்கிரகம், அதுக்குத்தான் உற்சவம். இப்ப பெருமாளுக்கு சக்கர பொங்கல்னாலேயோ உற்சவத்தினாலேயோ புஷ்பத்தினாலேயோ ஒரு பெருமை வந்துட போறது இல்லை. அவர் எப்படியும் அவராத்தான் இருக்க போறார். அது 108 குடம் பால்னாலும் 1008 குடம் பால்னாலும் அவருக்கு தேவையில்லை. நாம வேணா கொட்டிட்டு இருக்கலாமே தவிர இதெல்லாம் வீணாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் ஞானம் அவர், ஆனந்தம் அவர், அனுபவம் அவர். அதுக்குத்தான் பகவான் இருக்கானே தவிர இதெல்லாம் மக்களுக்கு விநியோகப்படுத்த வேண்டியது. அவர் இதெல்லாத்தையும் கொண்டா என் பேர்ல கொட்டுலாம் சொல்லவே இல்லை. அவர் பிரார்த்திக்கிறது உன் கண்ணை என் பேர்ல கொட்டு, அதுதான் எனக்கு வேணுமே தவிர உன் பாலோ தயிரோ மற்றொன்னும் நமக்கு தேவையில்லை. வாய் என்ன பேச மாட்டேங்கிறது, கை என்ன கூப்ப மாட்டேங்கிறது, கண்ணு என்ன பார்க்க மாட்டேங்கிறது, குடங்குடமாவா கேட்டார் பெருமாள்? அதை கேட்க மாட்டார். நம் புலன்கள் அனைத்தும் அவனிடத்திலே லயிக்க வேணும். அதை திருப்பாணாழ்வார் சாதித்தார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலவாதம் வந்து என் கண்ணில் உள்ளனா ஒக்குன்னதே கரியவாகி புடபரந்து மிளர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன என்று பெருமானுடைய திருமேனியை அடிக்கடி சேவிங்கோ, அதுதான் சத்துவகுணத்தை வளர்க்கும்னு திருப்பாணாழ்வார் சொன்னார். கடைசி 10வது ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பெருமாள் திருமேனியை சேவிக்கணும்னா எங்க சுவாமி நாம் போறது? திருப்பார்கடல் போட்டோமா, எனக்கு வழியே தெரியாது. வைகுண்டத்துக்கு போனோமா, போயிட்டா திரும்பி வந்து சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா வைகுண்டத்துல சேவிச்சா திரும்பி வந்து சொல்ல போறது இல்லை. நிறைய பேர் நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்களே வைகுண்டம் வைகுண்டம்னு, பார்த்துட்டு வந்திருக்கீங்களான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். என்னைய கேளுங்க. இல்ல சுவாமி பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கீங்களேன்னா பார்த்தவன் சொல்ல போறது இல்லை, சொல்லிட்டு இருக்கிறவன் பார்க்கல, ரெண்டுமே நித்தியம். அப்ப ஏதோ எழுதி வச்சிருக்கா பெரியவர்கள் சொன்னாங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கமே தவிர சுவாமி நீர் போய் பார்த்துட்டு வாருமேன்னா பார்த்துட்டா நான் ஏன் உங்களோட இங்க கட்ட பண்ணிருக்கேன், அது நானே திருப்தியா இருந்திருப்பேனோ இல்லையோ. ஆகையால் திருமங்கி ஆழ்வார் தெரிவித்தார், வைகுண்டநாதனை சேவிக்க முடியாது, பார்க்கடல் நாதனை சேவிக்க முடியாது, ராமகிருஷ்ணர்களை சேவிக்கலாமே. நாம சொன்ன வாஸ்தவம், ராமன் கிருஷ்ணன் இந்த நாட்டுல தானே பிறந்தான்னா. ஓ அந்த காலத்துல நான் இல்லையே, அது திரேதாயுகம் துவாபர யுகம், நான் இருக்கிறது கலியுகத்திலே. வேண்டாம், நம்ம உள்ளத்துக்குள்ளேயே அந்தர்யாமி பகவான் இருக்காரே, ஓ அதை பார்க்கிற யோக சக்தி எங்கிட்ட இல்லையே, அது யோகிகளுக்கு தெரியறது, எனக்கு தெரியல. அப்ப நான் எப்படித்தான் பெருமானை பார்க்க? ஆழ்வார் சாதித்தார், பிண்டியார் மண்டையேந்தி பிறன்மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபந்தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் குய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே. ஓரோரு திவ்யதேசமா போங்கோ, அர்ச்சாவதார திவ்யதேசத்துல திருமேனி ரூபத்துல தான் நீங்க சேவிக்க முடியும். வைகுண்டத்தை விட்டுடுங்கோ, பார்க்கடலை விட்டுடுங்கோ, விபவத்தை விட்டுடுங்கோ, அந்தர்யாமி விட்டுடுங்கோ. சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர் புகழும் வதரி வடமதுரை 108 திவ்யதேசங்கள்ல எத்தனை உங்களுக்குன்னு பெருமாள் சேவை சாதிக்கிறார். போங்கோ, அந்த இடத்துல சேவிச்சுங்கோ. அர்ச்சாவதாரத்திலே யாருக்கு பக்தி இருக்கிறதோ அவன் உய்வடைகிறான். மற்ற நிலைகள் நமக்கேற்ற நிலைகள் அல்ல. என் அர்ச்சாவதாரத்துக்கே பெருமை சேர்த்தார். திருமங்கி ஆழ்வாருடைய பெருமை 2 ஆழ்வார்கள் இருக்கா. ஆண்டாள் என்ன சாதித்தாள், மோசர்கவி ஆழ்வார் என்ன சாதித்தாள்? இது 10 ஆழ்வார்களும் முன்னோடிகள். அவர்கள்லாம் ஒரு அர்த்தத்தை சுருட்டாலே. இந்த பெருமானை நாம் சேவிக்க போகும்போது தனித்து செல்லவா, எப்படி செல்ல? ஆண்டாள் பதில் சொல்றா, கூடாது கூடாது, நீராட போதுவீர் போதுமினோ நேரழையீர், பாகவதர்களோட கூட்டமாகத்தான் சேர்ந்திருக்க வேண்டும். பாகவத்